தெய்வத்தால் ஆகாதே எனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஆண்டயஸ் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு சகோதரர் பே விஸ்வநாதன் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் செல்வி எஸ் கீர்த்தனா அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு செயலாளர் திரு சந்தீப் நந்தூரி அவர்களே, மெம்பர் செக்ரட்டரி மேகநாத ரெட்டி அவர்களே, JSW இன்ஸ்பயர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் பிரசிடென்ட் மனிஷ் மல்ஹோத்ரா அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டின் ஆணையர் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் டாக்டர் ஆர் சுமன் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் சென்னை எஸ் மாலதி ஹெலன் அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பொதுச் செயலர் திருமதி எல் சுஜாதா மேடம் அவர்களே, and my dear friends, players and Olympians, all international players, coaches, referees and sports hostel students, எல்லோருக்கும் வணக்கம். இந்த நேரு ஸ்டேடியம் என்னுடைய வீடு. இதுதான் என்னுடைய முதல் வீடு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி, ராஜ்மோகன் சார் சொன்ன மாதிரி, உங்களை மாதிரியே ஜெர்சி எல்லாம் போட்டுட்டு லோயர்லாம் போட்டுட்டு இதே கிரவுண்டில் மேட்ச் விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ரூம் நம்பர் 56 அங்கிருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய சுஜாதா மேடம் இருக்காங்களே, ஜெனரல் மேனேஜர், அப்பெல்லாம் கோச்சா இருந்தாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடியவங்க என் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி. விளையாட்டுத்துறைங்கிறது துறை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைஃப். ஸ்போர்ட்ஸ் இஸ் மை லைஃப். அதோட எனக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இருக்கவங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஃபியூச்சரை பார்த்து ஒரு பயம் இருக்கும். என்ன செய்ய போறோம், ஜாப் கிடைக்குமா, அப்பா விவசாயி, மீனவ குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன், அப்பா இல்லை அம்மா இல்லை, ஆட்டோ ஓட்டுநர், ஏழ்மை, விவசாயம், வில்லேஜுக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது. பொதுவாக ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லேருந்து வரக்கூடியவங்க, நேற்று அமெரிக்காவில் வந்து 250 years இண்டிபெண்டன்ஸ் டே சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். அப்போ கூட நான் சொன்னேன், ஐ எம் ப்ரவுட் டு பி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு. அதுதான் முகவரி. ஃபர்ஸ்ட் உங்களை மாதிரி திருச்சியிலேருந்து கிளம்பி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வரும் பொழுது, அன்னைக்கு மேடம் ஜெயலலிதா சிஎம் ஸ்கீமில் ஒரு மெரிட்டில் தமிழ்நாட்டிலேருந்து 3 பேர் எடுத்தாங்க பாஸ்கெட் பாலில் ஹாஸ்டலில். அதில் ஒரு ஆள் நான். 300 பேர் வந்திருந்தாங்க. ஏன் மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கர் சார் சொன்னார், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் சரி, பாஸ்கெட்பால் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் சரி, இது வரைக்கும் ரெக்கமெண்டேஷனுங்கிற ஒரு இதில் நான் சைன் போட்டதே கிடையாது. அதனால தான் தமிழ்நாடு நம்பர் 1 பாஸ்கெட் பாலில் மென் அண்ட் உமன் நேஷனல் கேம்ஸில் கோல்டு மெடல் 2 பேருமே. இதெல்லாம் மாற்றணும். 16ல் நேஷனல் பிளேயராக இருந்தால், 17ல் ஜெனரல் செக்ரட்டரி, 21ல் தமிழ்நாடு பிரசிடென்ட், அண்ட் 23ல் இந்தியாவோட பிரசிடென்ட், 26ல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அண்ணன் இதே இடத்துல பதவி ஏற்றாரு. அந்த பதவி ஏற்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், பொதுவாக கவர்னர் ஆபீஸ்ல தான் வந்து பதவியேற்பாங்க, விளையாட்டு வீரர்களுக்காக நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்போம் முதல்ல சொன்னவனே ஓகே சொன்னாரு. விளையாட்டு வீரர்களுக்காக நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்றோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் இது. அப்ப இந்த அரசு, சிஎம் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எங்கள் அண்ணன், அவருக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் சரி, மினிஸ்டர்ஸ்க்கும் சரி, ஒரு விஷன் இருக்கு. அப்கோர்ஸ் எல்லோரும் கஷ்டப்பட்டிருக்கோம். இப்ப ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில விஷயங்கள் நிறைய கிடைக்குது.
நாங்கள் விளையாடும் போதெல்லாம் இன்னும் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஒலிம்பியன்ஸாக இருக்கட்டும், அப்போ எல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா தெரியும். நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இருந்து ஒரு நேஷனல் மேட்சுக்கு போகணும், இல்லை இங்கேருந்து ஒரு தூத்துக்குடி திருநெல்வேலி போகணுன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்லாம் இருக்காது. இங்கே இருக்க ஒலிம்பிக்கில் இருக்க எல்லா பிளேயர்ஸுக்கும் தெரியும், ட்ரெயினில் டாய்லெட் பக்கத்தில் கீழே உட்காந்துட்டே போகும். இதுதான் ஒலிம்பியன்ஸோட நிலைமை. அப்போல்லாம் ரொம்ப கடினமான லைஃப். ஒரு ஒலிம்பிக் விளையாடக்கூடியவங்களுக்கு ஷூ இருக்காது, நேஷனல் லெவலில் விளையாடக்கூடிய ஒரு நைட் ஷூ இருக்காது, ஒரு கிட் இருக்காது. அந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. விளையாட்டுல பாலிடிக்ஸ் வரவே கூடாது, பாலிடிக்ஸை விளையாட்டை எடுத்துக்கூடாது. அது எப்பயுமே புரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ல நிறைய பாலிடிக்ஸ். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ராஜ்மோகன் சொன்னாரு, எல்லோரையும் கூப்பிட்டோம். ஏன் அப்படின்னா, ராஜ்மோகன் வந்தவொடனே எல்லா கேர்ள்ஸும் கை தட்டினாங்க. எதுக்கு தெரியுமா? அது என்ன ஒரே வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பிடிஓடைய டைம் அலோவ் பண்றீங்க, ஏன் 5 நாள் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? கரெக்டா இல்லையா? ஒரு நாள் தானே விளையாட விடுறாங்க. அப்ப வாரத்தில் 5 நாளும் பிடி பீரியட் வேணுமா வேணாமா? நீங்களே சொல்லுங்க, வேணுமா வேணாமா? வாரத்தில் 5 நாளும் மேக்ஸ் நடத்துறாங்க, வாரத்தில் 5 நாளும் சயின்ஸ் நடத்துறாங்க, வாரத்தில் 5 நாளும் சோசியல் சயின்ஸ் பண்றாங்க நடத்துறாங்க, இங்கிலீஷ் நடத்துறாங்க, தமிழ் நடத்துறாங்க. ஆனா பிசிக்கல் டீச்சிங் மட்டும் டெய்லி எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வைக்கிறாங்க. அதுல சம்டைம் மேக்ஸ் டீச்சர் வாங்கிடுறாங்க. விளையாடலாம் வேணாம், படிக்கட்டும். அப்ப கண்டிப்பா படிப்பு முக்கியம். படிப்புக்கு பிரெயின் முக்கியம், பிரெயினுக்கு உடம்பு நல்லா இருக்கணும்னு முக்கியங்கிறது முக்கியம். பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் பிரெயின் நல்லா இருக்க முடியாது. அப்ப இந்த சொசைட்டி ஒரு மென்டலி ஹெல்த் விஷயத்தை இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்கோம். அப்ப மென்டல் ஹெல்த் எங்க வந்து கரெக்டா போக்கஸ் பண்ண முடியும்னா அது ஸ்போர்ட்ஸால மட்டும்தான் முடியும், வேற எதாலையும் முடியாது. நான் 12 இயர்ஸ்ல பேஸ்பால் விளையாட ஆரம்பிச்சேன். அப்ப நான் லேர்ன் பண்ணது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல 4 o'clock எந்திரிக்கணும், 2 hours படிக்கணும், 6 o'clock கிரவுண்ட்ல இருக்கணும், 6 to 9 வரைக்கும் பிராக்டிஸ் இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஸ்கூலுக்கு போகணும், திருப்பி ஈவினிங் பிராக்டிஸ் இருக்கும், திருப்பி வந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு திருப்பி வந்து மார்னிங் ரொட்டேஷன் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் முடிஞ்சு நேஷனல் போகும்போது அதே லைஃப் தான். நேஷனல் இருந்து ஃபெடரேஷனோட பிரசிடண்டா இருக்கும்போது இதே நேரஸ்ட் இடத்துல காலைல 5 மணிக்கு வந்துருவேன், சுஜாதா மேடத்துக்கு போன் அடிச்சிருவேன் நான். சரி, மினிஸ்டர் ஆன பிறகு என்ன லைஃப்னா அப்பயும் மாறல. அப்பயும் காலைல 6 மணி கிரவுண்ட் வந்து மெம்பர் செக்ரட்டரியும் பிரின்சிபல் செக்ரட்டரியும் 6 மணி கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அதனால யங்ஸ்டரா இருக்கக்கூடிய 2 IAS ஆபீசர் வந்து எஸ்டிடியோடய இன்னைக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியா மெம்பர் செக்ரட்டரியா இருக்காங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இனிமேட்டு 20 மணி நேரம் ஒர்க் பண்ண போகுது. அப்ப எங்க கூட இருக்கக்கூடிய 2 IAS ஆபீசர்ஸ் 20 மணி நேரம் தூங்காம இருக்கணும். அப்ப 2 ஃபிட்டா இருக்கக்கூடிய 2 IAS ஆபீசர்ஸ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் சொல்லுவாங்க அரசியல்னா IAS ஆபீசர் எல்லாம் மாத்துவாங்கன்னு. மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருக்கும்போது திரு மேகநாதன் ரெட்டி சார் வந்து லாஸ்ட் 3-4 வருஷமா அவர் தான் மெம்பர் செக்ரட்டரியா இருந்தார். அவருடைய பணி கரெக்டா இருக்கு, அதனால அவரே கண்டினியூ பண்றார். இதுல எந்த விதமான அரசியலும் கிடையாது. we are not a politicians, we are administrators. இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்ப ஒரு விஷன் செட் பண்ணணும். அப்ப என்ன விஷன் செட் பண்ணணும்? ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மட்டும் எப்பயுமே முன்னாடிலாம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரினா ஒரு பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஒர்க்கே நடக்காது. அப்படி இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. சிஎம்மோட விஷன், எங்களோட விஷன், இன்னும் 1 வருஷத்துல தமிழ்நாட்டிலேயே அதிகமா வளர்ச்சியான ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட தான் ஃபர்ஸ்டா இருக்க போகுது, எல்லா துறையோட. அதுக்கு நம்ம தனியா இருக்க முடியாதுல்ல, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ராஜ்மோகன் அவர்கள் எல்லா ஸ்கூல்ஸும் நம்ம கண்ட்ரோல கொண்டு வருவோம். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியும் ஸ்கூலும் முதல் சேரணும். ஏன்? கிட்டத்தட்ட 1.25 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு விஷன் கொடுக்கல இன்னும்.
கிட்டத்தட்ட 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு விஷன் பிக்ஸ் பண்ணிருக்கோமா? கிடையாது. கிராஸ் ரூட் லெவல்ல ப்ராப்ளம். நான் லாஸ்ட் மீட்டிங்கே சொன்னேன், ஒரு ரிவ்யூ மீட்டிங்ல ராஜ்மோகன் சார் இந்த பிசிக்கல் டீச்சர்னு அப்பாயின்மெண்ட் பண்றோமே, அவங்களுக்குன்னு ஏதாவது விஷன்ஸ் கொடுத்துருக்குமா தமிழ்நாட்டில்? சயின்ஸ் டீச்சருக்கு விஷன் கொடுத்துருக்கீங்க, மேக்ஸ் டீச்சருக்கு விஷன் கொடுத்துருக்கீங்க. சயின்ஸ் கத்து கொடுத்தா டாக்டர் ஆகணும், மேக்ஸ் கத்து கொடுத்தா இன்ஜினியரிங் போகணும், மீதி சோசியல் சயின்ஸ் படிச்சா ஆர்ட்ஸுக்கு போகணும். பிசிக்கல் டீச்சருக்கு விஷன் கொடுத்திருந்தா இந்நேரம் ஒலிம்பிக்ல 100 மெடல் எடுத்திருக்கலாம்ல தமிழ்நாடு. ஏன் கொடுக்கல விஷன்? ஆனா ஸ்கூல் எஜுகேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, அந்த பிசிக்கல் டீச்சரை முடி வெட்டிட்டியா, சைக்கிள் ஸ்டாண்ட் சரியா இருக்கா, அந்த ஸ்போர்ட்ஸ் டே இன்னைக்கு ரெடி பண்ணுங்க பசங்களை, டிசிப்ளின் டீச்சரா மாத்திருக்காங்க. ஏன் சயின்ஸ் டீச்சர் டிசிப்ளின் டீச்சர் ஆகல, மேக்ஸ் டீச்சர் ஏன் டிசிப்ளின் டீச்சர் ஆகல? இதுலயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கா? அப்ப இன்னுமேட்டு மாண்புமிகு அமைச்சர் லாஸ்ட் டைம் ரிவ்யூலயே சொல்லிட்டாரு, சயின்ஸ் டீச்சரும் மேக்ஸ் டீச்சரும் பாக்குற மாதிரி பிசிக்கல் டீச்சரை பார்க்க போறோம், அவங்களுக்கான விஷனை கொடுக்க போறோம். உடனடியா சொல்லிட்டார். அந்த விஷன் என்னன்னு நீங்க கேட்பீங்க. கூடிய சீக்கிரத்தில் சிஎம் அவர்கள், நம்மளுடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கான நியூ ஸ்போர்ட்ஸ் பாலிசியை கொடுக்க போறார் இதே நேரு ஸ்டேடியத்தில். பெஸ்டா இருக்கணும். ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சேர்ந்து இருக்கும். எஜுகேஷனும் ஸ்போர்ட்ஸையும் ஈக்குவல் ஆக்கணும். ஏன்னா பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒன்னு போன்ல போய் சோசியல் மீடியால ஸ்டக் ஆறது, இல்லைன்னா ட்ரக்ஸ் பக்கம் போறது. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மிகப்பெரிய ப்ராப்ளமே ட்ரக்ஸ். அப்ப அந்த ட்ரக்ஸை மாத்தக்கூடிய வலிமை எங்க இருக்கு? இங்க இருக்கக்கூடிய ஒலிம்பியன்ஸோட லைஃபை பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருப்பாங்க. ஏன்? இதுதான் ஸ்போர்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த். ஸ்போர்ட்ஸ் வில் கிரியேட் மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த். ஒரு விஷயத்தை, எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது. அதிகமான பெயினை சின்ன வயசுலயே பார்த்துருவீங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் 5 வருஷம் தோத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களை எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பாலிடிக்ஸ்ல நிறைய பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கு முன்னாடி, இப்ப சிஎம், அதுக்கெல்லாம் லெசன் எங்க இருந்து எடுத்துக்கிட்டேன்னா, உங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கும்போது நாங்க போய் ஒரு மேட்ச் விளையாண்டோம். ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு போயிருந்தோம், பஞ்சாப்ல. ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருந்தாங்க. மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்கூல் லெவல்ல மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, பதில் கொடுக்க முடியல. மேட்ச் தோத்துட்டோம். கோச்சுக்கு தெரிஞ்சிச்சு, ஆடியன்ஸை பார்த்து நாங்க ஃபியர் ஆயிட்டோம், பயந்துட்டோம் அப்படின்னு. என் கோச் வந்தார். அவங்களோட நீங்க 20 பாயிண்ட் ஜெயிக்க வேண்டியது ஏன் லூஸ் பண்ணீங்கன்னு கேட்டார். அப்ப நான் கொஞ்சம் எடுத்த உடனே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு, அவங்க கத்திட்டே இருந்தாங்க, பேசுறத கேட்கல. இந்த ஸ்டேடியத்துல எல்லாரும் நிறைய பேர் இருந்தா எப்படி இருக்கும், நம்ம உள்ள விளையாண்டா எப்படி இருக்கும், ஒன்னும் கேட்கல அப்படின்னு. டக்குன்னு என் கோச் ஓங்கி ஒரு அறை விட்டார். என்ன அறை விட்டு சொன்னாருன்னா, அந்த அறை இன்னைக்கு வரைக்கும் லெசனா இருக்கு. உன்னுடைய போக்கஸ் கிரவுண்ட்ல இருந்தா சுத்தில இருக்கவங்க யார் சத்தம் போட்டாலும் உன் காது கேட்காது, என்ன மட்டும் பாருன்னு சொன்னார். இதுதான் பொலிட்டிக்கலா என்ன கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு இருக்க மெசேஜ். நீ என்ன பேசினாலும் எனக்கு காதே கேட்காது. ஏன்னா நான் 13 வயசுலயே அறை வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் இஸ் லேர்னிங். எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது. அப்ப அங்கிருந்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல விளையாண்டு நேஷனல் பிளேயரா இருக்கும்போது இந்த அசோசியேஷன் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கும். நல்லா விளையாடுறவங்கலாம் விட்டுட்டு நல்லா விளையாடுறவங்க எல்லாம் தூக்கி செலக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? எல்லா பிளேயர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாண்ண அப்படின்னு. இந்த கோவத்துல தான் நேரா அசோசியேஷன் பாலிடிக்ஸ்ல ஜெனரல் செக்ரட்டரி, பிரசிடென்ட் ஆகி அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை கிளீன் பண்ணோம். சரி, அங்க போனா அங்க சரியா, அங்கேயும் இல்லை. அதுக்குள்ள அரசியல் போய் இப்ப என்டையர் சிஸ்டத்தையே ஸ்ட்ரக்சரையே டெமாலிஷ் பண்ணி புதுசா கிரியேட் பண்ணணும். இது ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் destroy and new thing கிரியேட் பண்ணணும். எவ்ரிவேர் இஸ் a corruption. அப்ப என்ன விஷன்? எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கல? ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ், அசோசியேஷன் பாலிடிக்ஸ், பேசிக் நீட்ஸ், ஒரு ஷூ இல்ல, சாப்பாடு இல்ல, டிரான்ஸ்போர்ட் போறதுக்கான ஒரு விஷயம் இல்ல,
ஒரு ஒலிம்பியன் போகணும்னா கூட ஒரு பிரசிடென்டோ செக்ரட்டரியோ காது கூட்டு கேட்க முடியாது, பிரசிடென்ட் செக்ரட்டரி கூட மீட் பண்ண முடியாது. உமன் பிளேயர்ஸுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், உமன் பிளேயரை கன்சிடர் பண்றதே இல்லை. உமன் பிளேயருக்கும் கோல்டு மெடல் ஈக்குவல் தான், மென்னுக்கும் ஈக்குவல் தான். ஏன் அங்க டிஸ்கிரிமினேஷன்? இது ஏன் பண்ணல? பிரைஸ் மணி இவங்களுக்கு 10,000, உமன் டீமுக்கு 5,000 ரூபாய். இப்ப ஒரு பாலிசில உருவாக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எங்க மேட்ச் நடந்தாலும் மென்னுக்கு ஈக்குவலான பிரைஸ் மணியை கொடுக்கலன்னா அது கிரைம் குற்றம். இட்ஸ் a crime. இட்ஸ் a discrimination ஆஃப் ஜெண்டர். ஒரு ரூல் ரெடி ஆயிட்டு இருக்கு, பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு, ஒரு சட்டம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த ரூல் ஒரு பிளேயருக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் அசோசியேஷன் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. அப்ப ஒரு விஷனை எங்க உருவாக்கணும், எங்க மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் நேரு ஸ்டேட்ல ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பிளேயரை பார்த்து கேட்கும்போது என்ன பிராக்டிஸ் பண்றீங்கன்னு கேட்போம். நான் 400 மீட்டர் பிராக்டிஸ் பண்றேன், 100 மீட்டர் பிராக்டிஸ் பண்றேன், வாலிபால் விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாடுறேன். ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறதுனால எல்லா பிளேயர்ஸ் கூட பழகி பழக்கம் எனக்கு. அப்போ ஸ்கூல்ல ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் போய் ஒலிம்பிக் மெடல்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமா, 100 மீட்டர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாது. ஸ்கூல்ல ஓடுவோம், யூனிவர்சிட்டியில ஓடுவோம், மேட்ச் ஓடுவோம். ஆனா ஒலிம்பிக்ல மெடல் எடுக்கணும்னு சைனாலாம் பாத்தீங்கன்னா 8 வயசுல பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அமெரிக்காலாம் 6 வயசு 7 வயசுல பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம டார்கெட் எங்க இருக்கணும்னா ஒலிம்பிக்ல இருக்கணும். 9.69 செகண்ட் உசைன் போல் ஓடினாரு, அந்த ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு நமக்கு முதல் எஜுகேஷன் கொடுக்கணும். அந்த எஜுகேஷன் யார் கொடுக்கணும்? ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் டீச்சர்ஸ் கொடுக்கணும். செப்பரேட் சப்ஜெக்டா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் இந்த ஸ்போர்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரும். அதோட பெனிஃபிட் என்ன? ஒரு நேஷனல் விளையாண்டாலே எல்லா காலேஜ்ல ஃப்ரீ அட்மிஷன் கிடைக்குது. திருச்சியிலிருந்து வந்து நேரு ஸ்டேடியத்துல சேர்ந்த அடுத்த செகண்ட் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சதுனால தான் இன்னைக்கு ஒரு மினிஸ்டரா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாலிடிக்ஸ் இஸ் மை பிரீத். அது எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல இருந்து. இன்னைக்கு புதுசா இல்ல பாலிடிக்ஸுக்கு. 15 வயசுலயே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு எனக்கான லேர்னிங் இருந்துச்சு. அப்ப அந்த நாலேஜ் இருந்துச்சு. அப்ப அந்த விஷனோட நம்ம வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த விஷன் இல்லைன்னா நம்மளால வந்து நம்மளுடைய பயணம் தொடர முடியாது. அன்னைக்கு இருந்த ஒலிம்பிக் பிளேயர்ஸுக்கு எதுவுமே இல்லாம ஒரு ஜெர்சியை போட்டுட்டு இந்தியான்னு போட்டு வரும் பொழுது ஹாக்கியை தவிர எல்லாத்துக்குமே பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கல. We are a participants, not a winners, not a medalist. மெடல் பண்ணல. தோல்வி தோல்வி தோல்வி, அவமானங்கள் அவமானங்கள் அவமானங்கள். இந்த அவமானங்களுக்கும் தோல்விகளுக்கும் காரணம் பிளேயர்ஸா? கிடையவே கிடையாது. They are pushed. Our seniors, our players இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பேக் தூக்கிட்டு போய் ஏதோ ஃபாரின் கண்ட்ரில போய் விளையாண்டுட்டு வர்றதுக்குள்ள தான் சொத்தெல்லாம் வித்துட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மாவோட தங்கத்தெல்லாம் வித்துட்டு போய் விளையாண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எதுவுமே ஒரு விஷன் இல்லாமல் ஒரு கவர்னன்ஸ் இருக்கும் பொழுது ஒரு பிளேயரால் எதுவும் செய்ய முடியாது. இட்ஸ் நாட் a mistake of players. லாஸ்ட் 75 இயர்ஸ்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஒலிம்பிக்கான விஷன் கிடையாது. இட்ஸ் a problem. நேஷனல் கேம்ஸ்ல நம்ம 6வது இடத்துல இருக்கோம், 7வது இடத்துல இருக்கோம். எக்கனாமில டெவலப் ஆயிட்டோங்கிறாங்க, எஜுகேஷன் டெவலப் ஆயிட்டோங்கிறாங்க. ஆனா ஹெல்த் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டவுன் ஆயிட்டே இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ட்ரக்ஸ் எங்க பார்த்தாலும் இருக்கு. யூத் ஏன் ட்ரக்ஸ்ல ஸ்டக் ஆறாங்கன்னா தன்னுடைய ஹெல்த் சயின்ஸை பத்தி தெரியாத ஒரு சமூகத்தை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கு. Nobody knows what is the health science. That is the biggest problem. அப்போ ஒரு வில் பவரை உருவாக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனை உருவாக்கல. அந்த வில் பவரை உருவாக்கக்கூடிய எஜுகேஷன் எங்க உருவாகுனா ஸ்போர்ட்ஸால மட்டும்தான் பண்ண முடியும். பிரெயினுக்கு டோபமைன் தேவை. வாட் இஸ் த டோபமைன்? பிரெயின் இஸ் a கெமிக்கல். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் பிரெயின் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். சேட், ஹாப்பி, டிசப்பாயின்மெண்ட், ஃபெயிலியர். ஒரு பேட்டரி எனர்ஜி இருக்குல்ல, பேட்டரி எனர்ஜி பிளஸ்ஸாவே இருந்தா எனர்ஜி ஆகாது. மைனஸ் அண்ட் பிளஸ் ரெண்டுமே இருந்தாதான் ஒரு பேட்டரியோட எனர்ஜி வரும். ஸோ லைஃப்ல பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். That's not a matter defeat and winning. வின்னிங் இருக்கும், லூசிங் இருக்கும், டிஃபீட் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்.
இதை எஜுகேஷனால கத்துக் கொடுக்கவே முடியாது. இது ஸ்போர்ட்ஸால தான் கத்துக் கொடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய 11 வயசு குழந்தைங்களுக்கு வாட் இஸ் த டிஃபீட், வாட் இஸ் த லூஸ், வாட் இஸ் த பிராக்டிஸ் தெரியும். இதுதான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய வெற்றி. இங்க உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் வில் பவர் இருக்கும். உங்களுக்கு இருக்க வில் பவர் 99% மார்க் எடுக்கிற பசங்களுக்கு இருக்காது. இஸ் இட் ட்ரூ? இஸ் இட் ட்ரூ? நான் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்பயே சொன்னேன், ஒரு நல்ல 99% கோல்டு மெடல் இருக்க பையனை இல்ல ஒரு கேர்ளை காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் விளையாட வச்சுட்டு 10 மணிக்கு கிளாஸ்க்குள்ள அனுப்புங்க, டப்புன்னு தூங்கிடுவாங்க. ஆனா எங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்களை காலையில பிராக்டிஸ் பண்ணிட்டு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வா படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப நான் கோயம்புத்தூர் போயிருக்கும் போது அப்ப அங்க இருக்க சொன்னாரு ஆபீசர், இல்ல ஸ்கூல்ல பர்மிஷன் விடல அப்படின்னு. நான் சொன்னேன், அதே மிஸ் எங்க பசங்களோட காலையில ஒரு 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அதே மேக்ஸ் டீச்சரை 9 மணிக்கு திருப்பி ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அவங்க எங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்களோட லைஃபை புரிஞ்சுக்குவாங்க. இந்த சமூகம் எப்படி இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல பசங்க ஸ்போர்ட்ஸ் பண்ண பார்த்து இவங்களுக்கு எல்லாம் படிக்க தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் நாலேஜ் கம்மி. ஒரு 100 மீட்டர் ரன்னர் நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட நாலேஜ் எங்க இருக்குன்னா, அவங்க 15-20 வருஷம் கிரவுண்ட்ல ஓடி நம்பர் 1 மெடல் எடுத்த ஒரு பிளேயரை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் எடுத்த மெடல நாலேஜ் இருக்கான்னு கேட்கக்கூடிய சிலபஸ் கொஸ்டின் கேட்கறத விட்டுட்டு, எப்படி நல்ல மேக்ஸ் டீச்சர் நல்ல மேக்ஸ் சயின்ஸ்ல படிச்ச ஒரு பையனை ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீ ஓட முடியுமான்னு கேட்கக்கூடிய சிலபஸ் இருக்குல்ல, தப்பு தானே? தப்பு தானே அது? விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சொல்றாங்க, படிப்பு வீரர்கள் வீராங்கனைகள் ஏன் சொல்றது இல்ல? பிகாஸ் படிப்பும் வேண்டும், வீரர்கள் வீராங்கனைனா பிரெயினையும் உடலையும் சேர்ந்து அர்ப்பணிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறதுனால. அப்ப எஜுகேஷனுக்கு ஈக்குவலா, இதுதான் நான் சொல்றேன், எஜுகேஷனுக்கு ஈக்குவலா இல்ல, எஜுகேஷனோட அதிகமா ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ஸ்கூல்ல கொண்டு போக வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இட்ஸ் பிக்கஸ்ட் சப்ஜெக்ட். இல்லைன்னா இந்த சமூகம் இன்னும் டக்ஸ்ல போய் மாட்டிக்கும். டிப்ரெஷன்ஸ், ஹவு டு ஹேண்டில் யுவர் பிரெயின், நோபடிஸ் நோஸ். இதுதான் ப்ராப்ளம். நீங்க வேணா ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டிப்ரெஸா இருக்கோ இந்த போன்லாம் தூக்கி போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு மேட்ச் விளையாடலாம் வா. இன்னைக்கு நான் போய் மேட்ச் தான் விளையாண்டுட்டு இருப்பேன். மார்னிங் போய் ஒரு 2 மேட்ச் விளையாண்டு பாருங்க, அதோட உங்க டிப்ரெஷன் போயிடும். அப்ப ஃபைனலா நம்ம ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல ஸ்போர்ட்ஸை கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு தான் நம்ம ராஜ்மோகன் சார் இங்க வந்து உட்காரணும், நம்மளோட உட்காரணும். இன்னும் அதிகமா ஸ்கூலுக்கு போறதோட கிரவுண்டுக்கு வரணும் ராஜ்மோகன் சார். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணணும்னா, ஏன்னா ராஜ்மோகன் சாரே இங்க இருந்துட்டு வச்சுக்கோங்க, நீங்க சொல்லலாம்ல, மேடம் பாருங்க ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டரே எங்களோட தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல, ஒரு நியூ சிலபஸ் உருவாக்கலாம்ல. எஜுகேஷன் இஸ் நாட் அ ஸ்ட்ரெஸ், எஜுகேஷன் இஸ் அ திங்கிங். சிந்தனையை வளர்ப்பது தான் எஜுகேஷன், நாட் கிரியேட்டட் ரோபோஸ். ரோபோ உருவாக்குறது கிடையாது. அப்ப சிந்திக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ், சிந்திக்கக்கூடிய எஜுகேஷனோட விளையாட்டும் சேர்த்தா லெஜெண்ட்ஸ் உருவாவாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் லெஜெண்ட்ஸா இருப்பாங்க. நீங்க யாருக்கிட்ட வேணா வச்சுக்கலாம், ஸ்போர்ட்ஸ்மேன் வச்சுக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது, அவ்வளவு வில் பவர் இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸி டு வின் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ். குவைட்டா இருப்பாங்க, தேர் வில் பவர். வில் பவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அடுத்து ஒருங்கிணைக்கணும்னா எங்க வரணும்? காலேஜுக்கு வரணும். ஸ்கூல்ல கரெக்ஷன் பண்ண பிறகு நீ காலேஜ் போகும்போது பிரச்சனை வருது இல்ல? ஸ்போர்ட்ஸ்மேன் காலையில 9 மணிக்கு வந்து ஸ்பெஷல் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அப்ப நமக்கு யாரு வேணும்? ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டார், அவரே சொல்லிட்டாரு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஆர்டர் போற இடத்துல இருக்கவங்க இங்க வந்துட்டாங்க. அப்ப ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் 8 to 18 ஃபார் ஒலிம்பிக் மெடல் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாக்கணும். 8 to 18 இயர்ஸ்ல கோல்டு மெடல் எடுக்கணும் தமிழ்நாட்டில இருந்து. அதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த விஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னா அவங்க வேணும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மினிஸ்டர் ஒவ்வொரு பக்கம் நிற்பாங்க, இங்க அப்படி கிடையாது. இதுக்கு மேலலாம் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அப்பதான் எங்க நம்ம சிஎம் கூப்பிட்டு கிளீனா சொல்லிட்டார், தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் இருக்க கூடாது, போலீஸ ஆக்டிவேட் பண்ணிட்டோம், போலீஸ் கடுமையா ஆக்ஷன் எடுக்கும். அதே நேரத்தில் நம்ம பசங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்போர்ட்ஸை கொடுங்க அப்படின்னு நம்மளுடைய சிஎம் சொல்லிட்டார். அவரே சொல்லிட்டார் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க, ஃபுல் எங்க பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் உருவாக்குங்க. எங்கெங்கெல்லாம் காலி கிரவுண்ட் இருக்கோ
கார்பரேஷன்ல இருந்து எஸ்டிஐடி சைன் போடுங்க, எல்லா கிராலி கிரவுண்டையும் கிரவுண்ட் ஆக்குங்க, லைட்டை போடுங்க, மக்கள் விளையாடட்டும் கூப்பிட்டு முதலே சொல்லிட்டாரு. சரி, இதுக்கெல்லாம் நம்ம பணம் வேணும்ல, எங்க இருந்து வரணும்? அதுக்குதான் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மேடம் பண்ணிட்டாங்க. அவங்கள டெய்லி 10-15 கம்பெனி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹூண்டாய் கம்பெனி, BMW, LND, டாடா, இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி. இப்ப மேடத்தோடைய ஒர்க் என்ன? மேடம் உங்களை யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்பான்சர் பண்ண சொல்லிடுங்க. நாங்க ஒவ்வொரு அசோசியேஷனும் ஒவ்வொரு பிளேயரையும் கொடுத்துடுறோம். இப்ப அத்லெட்டிக்ல 400 மீட்டர் 10 பேர் இருக்காங்க. இப்ப JSW வந்துட்டாங்க. இங்க ட்ரெயின் ஆகிறவங்கள அங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரைனிங் பண்ணி ஒலிம்பிக் மெடல் எடுக்கிறதுக்கு இங்க இருந்து பெஸ்ட் பிளேயர் அனுப்ப போறோம். அதனாலதான் இன்னைக்கு MOU சைன் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் JSW டைரக்டர். ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்துருச்சா? இப்ப இது மாதிரி ஒரு 30 கம்பெனிய மேடம் கொண்டு வந்து நம்ம கிட்ட விட்டுட்டா, நிறைய காசும் கொடுத்துட்டா, இங்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்குலாம் ஏதாவது பிரச்சனையா பணத்துக்கு? நீங்க அமெரிக்காவுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய கம்பெனி டாடா மாதிரி ஒரு ஜெர்சியை போட்டுட்டு SJT லோகோ போட்டுட்டு நீங்க பாட்டி பேக் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒலிம்பியன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, பணம் இல்லாம, சரியா சாப்பாடு இல்லாம. அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு தான் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இங்க இருக்கிறாங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய கலெக்டர், இங்க இருக்கக்கூடிய IAS ஆபீசர்ஸ் எல்லாருமே, சென்னை கலெக்டர் எல்லாருமே எதுக்காக இருக்கிறாங்க? இந்த ஸ்போர்ட்ஸை ஒரு நியூ விஷன்ல நம்ம ஜெயிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க எல்லாரும். எவ்ரிடே கம்ப்ளீட். அந்த விஷனை சரி செய்யணும்னா என்ன பண்ணோம்? பொதுவா நான் 6 மணிக்கு கிரவுண்டுக்கு வந்துருவேன் நேரு ஸ்டேடியத்துக்கு எப்பயுமே. அப்ப 6 மணி டு 6-7 மணி வரைக்கும் இந்த இங்கெல்லாம் என் கூட ஓடக்கூடிய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரன்னிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இங்க. அவங்களோட ஓடிட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ஆபீஸ் எங்க இருக்குன்னா முன்னாடி செக்ரட்டரியேட்ல இருக்கும். இப்ப எங்க மாத்திட்டோம்னா நேரு ஸ்டேடியத்துக்கு மாத்திட்டோம். இங்க வந்துட்டோம், ஃபுல்லா மாத்திட்டோம். மாத்தி காலை 7 மணிக்கே நம்மளுடைய எம்எஸும் சரி பிரின்சிபல் செக்ரட்டரி கரெக்டா வந்துடுறாங்க. எப்படி வரணும்னா பேண்ட் லோயர் டிஷர்ட் போட்டு தான் வரணும் அப்படின்னு வந்துட்டோம். அப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒர்க். வேற எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, எல்லாம் 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இந்த விஷனை செட் பண்றதுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டோம். அந்த விஷனை செட் பண்ணணும்னா 2 ஆங்கிள் பிரிக்கணும். ஒன்னு இன்டர்நேஷனல் மெடல்ஸ், அது 8 வயசுல இருந்தே உருவாக்கணும். அதுக்கு திருப்பூரூர்ல 120 ஏக்கர்ல ஒரு ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கணும், பார்க்ஸை உருவாக்கணும். 34 கேம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதுக்கான ரீமாடல் ரீஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணோம். நம்மளுடைய இப்பயே CM உடைய தலைமையில அவர் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்திருக்கார். இன்னொரு இடத்துல 10 ஒலிம்பிக் ஸ்டேடியம் அகாடமிஸ் 10 டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் வறுமை இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம், சிம்பிளா சொல்ல போனா கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலையில மேல ஒரு ஒலிம்பிக் அகாடமி போடுறோம் ஷெட்யூல் டிரைப்ஸ்க்காக. எங்கெல்லாம் வறுமை அதிகமா இருக்கோ, கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், எங்கெல்லாம் வறுமை அதிகமா இருக்கோ அங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கிடையாது, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒலிம்பிக் அகாடமி. அந்த ஒலிம்பிக் அகாடமியோட குறிக்கோள் என்ன? வெரி சிம்பிள். இந்த 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ ஸ்கூல்ல இருக்கக்கூடியவங்களை டேஷ்போர்ட்ல கொண்டு வந்து ஒரே லைன்ல கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு விஷனை கொடுத்து, இப்ப பாஸ்கெட் பால்னா 13 வயசுல திடீர்னு 6.2 ஃபீட்ல இருப்பாங்க. ஸ்விம்மர்ஸ்னா நாகப்பட்டினம், தூத்துக்குடி, எங்கெல்லாம் வந்து சி ஏரியா இருக்கோ, ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இருக்கோ, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 வயசுல ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்பீடா. இந்த 6000 பேர் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஒலிம்பிக் அகாடமியில நம்ம வந்து ஸ்கவுட்டிங் பண்ணோம். தட்ஸ் கால்ட் டேலண்ட் ரிசர்ச் விங். இவங்களுக்கு எல்லா டிசிப்ளின்லயும் எல்லா கேம்லயும் ஃபாரின் கோச்சஸ் எங்கெங்கெல்லாம் பெஸ்டா இருக்காங்களோ அவங்களை கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கோச்சஸ் ஒரு 5 பேர் எடுத்து ட்ரைனிங் கொடுக்க போறோம். அப்ப அந்த ட்ரைனிங் கொடுத்தாதான் 8 வயசுல இருந்து 28 வயசு 18 வயசுக்குள்ள 10 years focus the Olympics. இந்த பசங்களும் இந்த பிளேயர்ஸும் ஃபோக்கஸ் ஒன்லி ஒலிம்பிக்ஸ். தமிழ்நாட்டோடைய முக்கியமான சொத்து தான் இந்த பிளேயர்ஸ். அப்படிதான் ஒரு டிசைன் பண்ண போறோம். அது உங்களுக்கு அமெரிக்காலயோ லண்டன்லயோ கனடாலயோ எங்க ட்ரைனிங் பண்ணாலும் சரி, இல்ல JSW மாதிரி யூனிட்னாலும் சரி, அப்ப அவங்கள கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்கூல் கேம்ஸோ நேஷனல் கேம்ஸோ ஃபோக்கஸோட ஒலிம்பிக்கான ஃபோக்கஸ்க்கான பிளேயர்ஸை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்திருக்கோம். ஏன்னா திருப்பியும் சொல்றேன், 100 yearsல
நம்ம பாஸ்கர் சார் சரி, ஹாக்கி சரி, இவங்களை தவிர எந்த கேம்லயும் மெடல் எடுக்கல. அத்லெட்ஸ்ல மெடல் இல்ல. பார்ட்டிசிபேட் பண்றோம், ஆனா அங்க போய் ஃபெயிலியர் ஆயிட்டு வரோம். ஏன் ஃபெயிலியர் ஆயிட்டு வரோம்னா அந்த பிளேயர்ஸோட ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ட்ரைனிங் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எங்க ஃபெயிலியர் ஆகும்னா, ஸ்போர்ட்ஸ் இஸ் அ சயின்ஸ், இட்ஸ் அ டெக்னாலஜி, இட்ஸ் நாட் ஹார்ட் ஒர்க். அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை தமிழ்நாடு அப்டேட் பண்ணல. அதை அப்டேட் பண்ணணும்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு கேமுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நோக்கியா போனை இப்ப யாரும் யூஸ் பண்ணல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு நோக்கியா போன் மாதிரி இருக்கும், 1100 மாதிரி. ஆனா அமெரிக்கா ஆப்பிள் போனுடைய 16, 17 ஹையர் மாடல் இருக்காங்க. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஜேஎஸ்டபிள்யூல போனீங்கன்னா இருக்கும். அடிப்படாம இருக்கிறதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், அடிப்பட்டா எப்படி ரியாப் பண்ணணும், உங்களுடைய வெயிட்டை எப்படி ஒவ்வொரு டே இன்க்ளூடிங் ஒரு 100 கிராம் கூட எப்படி மானிட்டரிங் பண்ணும். இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்க எதுவுமே கிடையாது, தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது, பெருசா கிடையாது, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் கிடையாது. So SDAT have to focus the basic infrastructure first. 100-200 கோடி ரூபாய் நடத்தி ஒரு ஈவெண்ட் நடத்துறதோட the basic infrastructure is very very must. நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை பலத்தை வச்சு 500 கோடி ரூபாய் இருக்குன்னா ஒரு கேம் எடுத்து 200 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய ஒரு 5 டோர்னமெண்ட் நடத்துறது முக்கியம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிளேயருக்கு ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஸ்டேடியமே 7 நாள் ஃபுல்லா நம்மளால யூஸ் பண்ண முடியல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனால. கமர்ஷியல தான் இன்னும் விட்டுட்டு இருக்கோம். கூடி சீக்கிரத்துல ஈசிஆர்ல ஒரு பன்னாட்டம் ஒரு முனையம் திறக்க போகுது. அங்க 15,000-20,000 பேர் விசிட்டர்ஸ் உட்காரலாம். அது உட்காந்துட்டா முழுக்க இந்த இடத்தை எப்படி ஸ்போர்ட்ஸுக்கு பயன்படுத்தலாங்கிறத ஒரு முக்கியமான ஆய்வா இருக்கு. ஸ்போர்ட்ஸோட இடத்தை ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னா அதுக்கான தேவைகள் இருக்கு. கமர்ஷியல்ங்கிறது தேவை, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கொண்டு வரணும். ஆனா ஒரு கேமுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்காம வெறும் கமர்ஷியல் ஆக்கப்பட்டால் ஒரு பிளேயருக்கான ஒரு பிராக்டிஸையோ ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டாண்டர்டையோ நம்மளால கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இப்ப இருந்துட்டு இருக்கு. அப்ப பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கும் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் ஒன்னு இருக்கு, 34 அசோசியேஷன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆபீஸ்ங்கிறது ஒண்ணு கிடையாது. ஸோ உள்ளேயே ஒரு மல்டிபிளெக்ஸ்ல இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க போறோம். ஒலிம்பிக் அசோசியேஷனுக்குன்னு ஒரு பில்டிங் இருக்கணும், ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கணும். ஸோ வி ஆர் கோயிங் டு இனாகுரேட் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு. இதுல நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒலிம்பிக் அசோசியேஷன் செக்ரட்டரி நான் தான், இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான். ஸோ ஐ நோ வாட் இஸ் த ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. திருப்பியும் இந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுடைய ஃபைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்கும் இருக்கு. 34 அசோசியேஷன்ல 24 கிட்டத்தட்ட 12-13 அசோசியேஷன் இன்ஆக்டிவ் ஃபைட்டிங் வித் கோர்ட். கூடி சீக்கிரத்துல ஒரு சட்டம் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல 6 மாசத்துக்கு மேல சண்டை போட்டா எஸ்டிஏடி அந்த கேமை கண்ட்ரோல் எடுத்துரும். பசங்க ஃப்ரீயா விளையாட்டும். யாரு சண்டை போட்டு கோர்ட்ல ஜெயிச்சுட்டு வராங்களோ அவங்க பிரசிடென்ட் செக்ரட்டரியா இருக்கட்டும். அப்ப அந்த சண்டை முடிகிற வரைக்கும் எஸ்டிஏடி வில் ரன் த அட்மினிஸ்ட்ரேஷன். அண்டர் 13 மேட்சோ, அண்டர் 16 மேட்சோ, அண்டர் 18 மேட்சோ, அண்டர் 21 மேட்சோ, சீனியரோ எல்லாம் எஸ்டிஏடி நடத்தும். பசங்களுக்கு தேவையான கிட், ஷூ, டிரான்ஸ்போர்ட், எவ்ரிதிங் வில் டேக் கேர் எஸ்டிஏடி. எஸ்டிஏடி இஸ் a main body to take care the player's life. எந்த பாலிடிக்ஸ் என்கரேஜ் பண்ண போறது இல்ல. ஏன்னா 10 வருஷம் 8 வருஷம் சண்டை போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இண்டிவிஜுவல் கேம்ஸ். அப்ப இந்த மேல இருக்கக்கூடிய அதிகார ஃபைட்ல அஃபெக்டட் பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் வாலிபால் நிறைய ஃபைட்ஸ் ஆக கோர்ட்ல நடக்க கிட்டத்தட்ட வாலிபாலுக்குலாம் 4-5 வருஷமா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 சர்டிபிகேட் கிடைக்கவே இல்லை பிளேயர்ஸுக்கு. எத்தனை வருஷமா? 5-6 வருஷமா. பிகாஸ் ஆஃப் அசோசியேஷன் இஷ்யூஸ், ப்ராப்ளம், ஃபைட்ஸ், பவர் பாலிடிக்ஸ். இந்த பவர் பாலிடிக்ஸ்க்கு பிளேயர்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க? இனிமேட்டு எஸ்டிஏடி ஹாவ் டு இன்டர்ஃபியர். ஏதாச்சும் கோர்ட்ல கேஸ் இருந்தாலும் எஸ்டிஏடி ஹாவ் டு டேக் கேர், பிளேயர்ஸோட லைஃபை டேக் கேர் பண்ணணும். அதை நடத்தி ஃபெடரேஷன்ல சொல்லி, ஐஓஐல இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ல சொல்லி இந்த பாடி டேக் ஓவர் பண்ணி பிளேயர்ஸுக்கு ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4 சர்டிபிகேட் எஸ்டிஏடி ஹாவ் டு டேக் கேர்.
ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் மானிட்டரிங் பண்றதுக்கு ஒரு ஆபீசர் அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். இட்ஸ் டைரக்ட் கம்யூனிகேஷன் அசோசியேஷன் அண்ட் எஸ்டிஏடி. அதற்கப்புறம் முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாள் நேற்று என்னுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் விளையாடும் போது 60 ரூபா கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. முன்னாடி நம்ம இங்க வரும் பொழுது முதல் நாளே நான் கிச்சனுக்குள்ள தான் போனேன். 350 ருபீஸ் இருந்துச்சு. அது பத்தாது, சாய்க்கு ஈக்குவலா இருக்கணும். 450 ருபீஸ் ஆக்கிட்டோம் உடனடியா சிஎம் சொல்லி. வருஷத்துக்கு 2 கிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஷூஸ்க்கு ஒரு ஷூ கொடுத்துருந்தாங்க. இப்ப எவ்ரி குவார்டருக்கு ஷூஸும் கிட்ஸும் கொடுக்கப்படும். மாத்திட்டோம், ஸ்டைலா மாத்திட்டோம். கிட்டத்தட்ட 12 crores வித்தின் 30 daysல என்டையர் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு நம்ம பக்காவா உடனடியா அப்ரூவ் பண்ணி 12 crores அப்ரூவ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பிளேயர்ஸுக்கு அடுத்து அப்கிரேட் பண்ணிருக்கோம் இம்மிடியட்டா. அதோட சேர்ந்து கூடி சீக்கிரத்துல ஃபைல் மூவ் ஆயிட்டு இருக்கு. எம்எஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி சொல்லியிருக்கோம், அனைத்து ஸ்போர்ட்ஸ் ஹாலும் ஏசி ஆக்கணும், ஏர் கண்டிஷன் ஆக்கணும். ஏன்னா அந்த பெயின் நமக்கு தெரியும். நாங்க இந்த ரூம் நம்பர் 56ல விளையாண்டு அப்படி இருக்கும் பொழுது ஒரே டார்மெண்ட்ல கிட்டத்தட்ட 56 பேர் தங்குவோம், 56-60 பேர் தங்குவோம். பெட்டா காட்டா இருக்கும். நான் கூட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அந்த ரூம் தான் போனேன். அதே ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதே ரூம் அப்படியே இருக்கு, அதே பிளேயர்ஸ் தான் இல்லைங்க. அப்ப கஷ்டப்பட்டு விளையாண்டு வருவோம். ஃபேன் பாத்தீங்கன்னா பெருசா ஓடாது. அப்படி தூங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கிரவுண்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்வெட் ஆகி அப்படியே வெளியே வருவோம். தூங்குறதுக்குள்ள பார்த்தா ஸ்வெட் ஆகி பெட்டு ஃபுல்லா நனைஞ்சிருக்கும். இந்த பெயின் நமக்கு தெரியும் இல்ல, இந்த பிரச்சனை நமக்கு தெரியும் இல்ல. எங்க அப்பா மன்னர் கிடையாது இல்ல, எங்க அப்பா கிங் கிடையாது இல்ல. அதனால இம்மிடியட்டா கூடி சீக்கிரத்துல ஏசி ஆன் பண்ணி வேர்க்காம நம்ம தூங்க போறோம். இது கண்டிப்பா நமக்கு சிஎம் உடனே செஞ்சு கொடுக்க போறாரு. அதனால எனக்கு எப்பயுமே செல்லம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் இப்பயும் நான் சொல்லுவேன், இங்க சுஜாதா மேடம் இருக்காங்க, நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லக்கூடிய வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சாப்பாட்டை போட்ட இடம் அது. அப்ப விஷன் செட் ஆயிருச்சு, அகாடமி செட் பண்ணிட்டோம். இனிமேட் ரன் பண்ண வேண்டியதுதான். அந்த ரன் யார் பண்ணணும்? ஸ்போர்ட்ஸுக்கு யார் அம்பாசிடரா இருக்கணும், ஒரு முகமா இருக்கணும்? நீங்க சொல்லுங்க. யார் சொன்னா மக்கள் கேட்பாங்க, யூத் கேட்பாங்க? நம்ம சிஎம் சொன்னாதான் கேட்பாங்க. கரெக்டா? சோ வர 26ஆம் தேதி ஆன்டி ட்ரக்ஸ் டே வேர்ல்டு ஃபுல்லா. அதை எஸ்டிஏடி பெருசா தமிழ்நாடு முழுசும் பண்ண போதும். அதுல நம்ம எல்லாம் ஓட போறோம் 6 கிலோமீட்டர். ஓடுறதுக்கு ரெடியா? நான் 6 கிலோமீட்டர் ஃபுல்லா உங்களோட ஓட போறேன். எஸ்டிஏடி டீம் தனியா ஓடுவோம், மித்தவங்க யாரு ஓடுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, அதுல நம்ம முதலமைச்சர் வந்தாலும் வரலாம், தெரியாது. அவர் ஒண்ணு எப்படி இருக்கலாம். அப்ப நம்ம சிஎம் தான் எஸ்டிஏடியோட முகம். நம்ம சிஎம் சொல்லிட்டாரு எந்த யூத்தும் ட்ரக்ஸை தொடக்கூடாதுன்னு. அப்ப ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸை பத்தி அவர் பேசுவாரு. தமிழ்நாட்டில் கூடிய எல்லா யூத்தும் ஸ்போர்ட்ஸ் பக்கம் போகணும். அதுக்கு எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ரீயா இருக்கோ, முன்னாடிலாம் கார்பரேஷன்ல கிரவுண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கலெக்டர் மேடம்கிட்ட எம்டி கிரவுண்ட் நிறைய இருக்கும், அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, எஸ்டிடி எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட் வேக்கன்ட் கிரவுண்ட் இருக்கும் நேரா போய் எம்ஓஇ போட்டுருவோம். அப்படி ஒரு எம்ஓஇ இது வரைக்கும் 4 கிரவுண்ட் போட்டுட்டோம் சார். எம்எஸ் சார், ஒரு 4 கிரவுண்ட் சென்னையில ஆல்ரெடி எம்டி எங்கெல்லாம் இருக்கோ தேடி எம்ஓஇ போட்டுட்டு இருக்கோம். அங்க லைட்டை போடுவோம், பென்சிங் போடுவோம், அவ்வளவுதான், ஆன் பண்ணி விட்டுருவோம். எல்லா யூத்தும் போய் விளையாட வேண்டியதுதான். இன்னுமேட்டு சென்னையில விளையாடுறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லவே கூடாது. குறிப்பா வட சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்க அழகான மக்கள், ஆனா பசியா இருக்கக்கூடிய மக்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்ஸிங் கிரவுண்டு, ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு, ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் இருக்க மாதிரி கிரவுண்டை கட்டி கொடுக்கக்கூடிய ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. இது வட சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ நம்ம விஷன் ரெடி ஆயிருச்சு.
இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் ரெடி ஆறீங்களோ அவங்களுக்கான ஃபுல் ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த செலவும் பண்ண வேணாம். ஒருவேளை 10 lakhs கொடுக்குறாங்க, நீங்க கரெக்டா வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இல்ல எங்களுக்கு வந்து 18 lakhs ஆகுது, நான் வேணா கரெக்டா பில் அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்றேன்னு சொன்னா அந்த 18 lakhs அப்ரூவ் பண்றதுக்கு எஸ்டிடி தயாரா இருக்கு. வி ஷுட் டேக் கேர். தமிழ்நாடு ஜெர்சி போட்டுட்டா போதும், நீங்க ஜஸ்ட் தமிழ்நாடு ஜெர்சி போட்டுட்டா போதும், எஸ்டிடி வில் டேக் கேர். இதுதான் மெசேஜ். அப்ப இன்னொரு விஷயம், நிறைய அசோசியேஷன்ல ஒரு நேஷனல் டீம் எடுக்கும் பொழுது அண்டர் 13 அண்டர் 16 அண்டர் 18 போகும்போது ஒரு சரியா கிட்டு கொடுக்க முடியல, நிறைய ட்ரெயின்ல போக முடியல. பாஸ்கெட் பால்ல வரும்போது இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், சவுத்துல இந்த மேட்ச் நடந்தா ட்ரெயின்ல அனுப்புவோம். கடந்த 7 வருஷமா சவுத்தை தாண்டி எங்க மேட்ச் நடந்தாலும், பஞ்சாபோ ஹரியானாவோ அசோம் மேட்ச் நடந்தா பாஸ்கெட் பால் பசங்க எல்லாம் பிளைட்ல மட்டும்தான் போயிருக்காங்க. இதுதான் நடந்த விஷயம். அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் 1 ஆச்சு. சோ இப்ப அடுத்த ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கு. எஸ்டிஏடியோடைய அப்ரூவல் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் அப்ரூவல் இருக்கக்கூடிய அசோசியேஷனுடைய எல்லா ஸ்டேட் டீம் அண்டர் 13, 16, 18, 21 சீனியர் SDAT will take all kids and flight tickets. This is not association issue. ஏதோ அசோசியேஷன், ஏன்னா தமிழ்நாடுன்னு போட்டா இட்ஸ் two responsibilities. ஒன்னு அசோசியேஷன், இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப எஸ்டிஏடியோட வேலை ஏதோ அவங்க டீம் எடுத்துட்டாங்க அனுப்பிச்சிட்டாங்க, தமிழ்நாடு கோல்ட் மெடல் எடுத்துட்டா ஒரு 5 லட்சம் பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு வின்னிங்க்கு அப்புறம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. எங்க பெயின் ஒரு பிளேயருக்கு இருக்கோ அந்த இடத்துல எஸ்டிஏடி முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த பெயினை தொடக்கணும். பெயினை தொடச்ச பிறகு அந்த வின்னிங் மூமெண்ட்ல எல்லாரும் கலந்துக்கணும். we have to start the pain. பெயின்ல இருந்து கொண்டு போய் ஜெயிச்சக்கூடிய இடத்துல இருந்து நம்ம எஸ்டிஏடிக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது அவங்களுடைய ட்ரைனிங் பிராக்டிஸ் செஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா உடனே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு அவங்க ரீஹாப் சென்டர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா 8 வயசுல இருந்து 9 வயசுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க ஜேர்னியை கொண்டு போய் மெடல் வாங்கும் போது சிஎம் பார்க்கும் பொழுது எஸ்டிஏடி ஹாவ் டு ஜேர்னி வித் பிளேயர் 8 to 18, அந்த 8ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். சோ அந்த அளவிற்கு எஸ்டிஏடி ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு பிளேயருக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வாங்கிட்டு இருக்கோம். கேர்ள்ஸ் பர்டிகுலரி வில்லேஜ்ல இருந்து நாகப்பட்டினம், தேனி, தூத்துக்குடியில இருந்து இன்னும் வில்லேஜ்ல இருந்து வெளியே வரதுக்கு தயங்குறாங்க. டோன்ட் வரி, எனி அசோசியேஷன், எனி பிளேஸ், we have the toll free number. We are assured, we are with you. Any sexual harassments கேர்ள் பிளேயருக்கு நடந்தாலோ இல்ல தவறு நடந்தோ உடனே டோல் ஃப்ரீ பண்ணுங்க, நீங்க உடனடியே கூப்பிடலாம். SDT will support you, SDT will back up you for security of the girls and boys. ஃபுல்லா ட்ரைனிங் பண்ண போறோம். ரீஸ்ட்ரக்சர், வாட் இஸ் த கோச்சஸ் கூப்பிட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம், ரெஃப்ரியை கூப்பிட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். இப்படி எல்லா அசோசியேஷன்லயும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்டத்திலையும் SDAT will function. அதனால 8 to 18ங்கிற ஒலிம்பிக் விஷனோட ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் அண்ட் விஷனை வந்து கொண்டு போய் உங்களுடைய 8 வயசுல நீங்க வறுமையில இருப்பீங்க, அங்க இருந்து உங்களுக்கான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நியூட்ரிஷன்ஸ், புரோட்டீன் ஃபுட்ல இருந்து ஆரம்பிச்சு நான் வந்து பார்க்கும்போது நேரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல போகும்போது ஒரு இட்லி, ஒரு சாம்பார், ஒரு முட்டை, இதுதான் மார்னிங் அவங்க பிராக்டிஸ் முடிஞ்ச உடனே. அந்த ஃபுட்டு, புரோட்டீன் ஃபுட்டு பத்தாது. 4 மணி நேரம் 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு பத்தாது. இன்டர்நேஷனல் ஒலிம்பியன்ஸ்க்கு தெரியும் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்னு. ஸோ இங்க இருந்தே நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப புரோட்டீன் ரிச் ஃபுட்ல இருந்து அவங்களுடைய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலுடைய பார்ட்டிசிபேஷன் வரைக்கும், பிராக்டிஸ் செஷன் வரைக்கும் மாற்ற வேண்டிய, ரன்னிங் ஸ்டைலே மாற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால we are going to restructure, reform. அதுக்கான ஒர்க் வந்து இந்த 30 நாளா கடுமையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் நடந்திருக்கு. அதனால டோன்ட் வரி, நம்மளுடைய ஒலிம்பியன்ஸ் மேபி தே ஃபெயில்ட் பட் தே சாக்ரிஃபைஸ் த ஓன் லைஃப். தோத்து இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்காங்க இந்த மாநிலத்துக்கும் இந்த நாட்டுக்கும். அவர்களை எப்பொழுதும் நாம் நினைத்து பார்க்கணும். ஒரு தோல்வி இருந்துட்டே இருக்கலாம், ஆனா அந்த தோல்வியை மாத்துறதுக்கு ஒரு ஜெனரேஷன் வரும்.
First generation, Abdul Kalam சொல்லுவாரு, first generation, you have the vision. If you have the vision, the first generation, அதாவது first 10 years, you are going to face a failure, disappointment, எல்லாம் நடக்கும். Second 10 years, 20th year, you start to feel success பண்ண ஆரம்பிங்க. Next 10 years, 30th year, you will be number 1. அந்த துறையில நீங்க நம்பர் 1 இருப்பீங்க. And 40th yearல you are a legend. எந்த லெஜெண்டையும் எடுத்து பாருங்க, அந்த இண்டஸ்ட்ரியில குறைஞ்சபட்சம் 30 years 40 years ஒரே வேலையை திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. So my dear players, fix the goal, fix the vision, just keep try, try. One goal, 10 years, 20 years, 30 years, 40 years. Don't believe anyone, just believe yourself. ஒலிம்பிக் மெடல் நம்மளால எடுக்க முடியும், உறுதியாக எடுக்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. ராஜ்மோகன் சார் சொன்ன மாதிரி இதே இடத்துல ஒலிம்பிக் மெடல் எடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து அதே மெடலை போடுவார் நம்ம பிளேயருக்கு. 5 years to 6 years நம்ம கஷ்டப்பட்டா போதும், உங்களால முடியும், பயப்படவே வேணாம். அங்க போய் ஒலிம்பிக்ல போய் பார்ட்டிசிபேஷன் உசைன் போல்ட பார்த்து செல்ஃபி எடுத்த நிலைமெல்லாம் இருந்திருக்கு. தன்னுடைய பார்ட்டிசிபேஷன் காம்படிஷனரை பார்த்து போட்டோ எடுத்தெல்லாம் இருந்திருக்கு. அதுதான் நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை. ஒரு நாள் நம்ம ஜெயிக்க முடியும், ஒரு அமெரிக்காவை ஜெயிக்க முடியும், சைனாவை ஜெயிக்க முடியும். we are Indians. தான் நான் சொல்றேனே, எந்த ரத்தமும் இல்லாமல் எந்த துப்பாக்கியும் இல்லாமல் சுதந்திரம் வாங்கின நாடு நம்ம நாடு. ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறது பெரிய விஷயம் இல்ல, வில் பவரோட நின்னு ஜெயிக்கிறதா மேட்டர். we are the will power. இதுதான் சொல்லுவாங்க, வில் பவர்ல நின்னு சுதந்திரம் வாங்கினது நம்ம நாடு. அப்ப தமிழ்நாடுங்கிறது எப்பயுமே வில் பவர் இருக்கிறது. ஸ்போர்ட்ஸுக்கான வில் பவரை உருவாக்கணும். அந்த வில் பவரை இது வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கல, இந்த ஜெனரேஷன் கொடுக்கல, லாஸ்ட் 50 years இந்த ஜெனரேஷன் கொடுக்கல. ஸ்போர்ட்ஸ் மேன் ஆல்வேஸ் ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. அவருக்கு அறிவு இருக்கா, அவருக்கு எஜுகேஷன் இருக்கா, அவர் டாக்டரா, ஒரு டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஒரு IAS ஆபீஸருக்கும் ஒரு IPSருக்கும் கொடுத்த ஒரு மரியாதையை ஒரு ஒலிம்பியன்ஸை இந்த சமூகம் கொடுத்ததில்லை. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எஜுகேஷன், பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ். உசைன் போல்ட் ஜெயிச்சுட்டா 18 வயசு ஜெயிச்சுட்டா 1000 கோடி சம்பாதிக்க முடியும். அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி இது. பட் அவேர்னஸ் இல்லை. நம்ம உருவாக்குவோம் புதிய சமூகம், புதிய சொசைட்டி, ஒரு புதிய ஸ்ட்ரக்சர். அந்த விஷன்ல நம்ம எல்லோரும் ஒருங்கிணைவோம். இதுல மினிஸ்டர் IAS அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஈக்குவல். நம்ம எல்லாரும் எப்ப வேணா பார்க்கலாம். ஐ வாண்ட் யுவர் சஜஷன்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்ல இருந்து அண்ணா எனக்கு இதெல்லாம் டவுட் இருக்கு, நீங்க சொல்லுங்க. எஸ், we are ready. We don't have any protocol systems. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா பழைய அரசியல், அதெல்லாம் அந்த பாலிடிக்ஸ் தூக்கி எரிஞ்சிட்டோம். We don't have any protocols, we don't have any அந்த பவர் பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாது. We are with the people, we are with the common man. ஸோ அதனால தைரியமா இருங்க, கான்பிடண்டா இருங்க. இந்த நியூ விஷன் ஒலிம்பிக் கோல்ஸ்ல நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். ஒரு மெடல் அப்படிங்கிறது அது மெடல் கிடையாது. எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ரோல் மாடல் யாருன்னா உங்களுக்கு தெரியும், டென்னிஸ் பிளேயர். சொல்லுங்க யாருன்னு. ஒரு மூவி வந்துச்சு, ஒரு பிளாக் டென்னிஸ் பிளேயர் அப்பாவோட சேர்ந்து விளையாடுவாங்க. சத்தமா செரீனா வில்லியம்ஸ் தெரிஞ்சிருக்கு. அந்த மூவியை பாருங்க. ஒரு உமன் சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ள விளையாட முடியாது. இன்னைக்கும் இருக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். உமனோட சேர்ந்து ரேஸ்ன்னு இருந்துச்சு, கலர். கிரவுண்டுக்குள்ளே இல்ல. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போவார் எல்லா இடத்துக்கும். ஆனா இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் மெடலை வின் பண்றதுக்கு. அவங்க அப்பா சொல்லுவார் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, நீ வெற்றி பெற வேண்டியது, வெற்றி பெறக்கூடிய மெடல்ங்கிறது மெடல் கிடையாது, பணம் கிடையாது. நம்ம பணத்துக்காக விளையாடல, மெடலுக்காக விளையாடல. நம்மளை கலர்ல, அதாவது நிறத்துல, ரேஸ்ல, வாழ்க்கை முழுவதும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, தெருக்குள்ள வரக்கூடாது, இந்த பஸ்ஸுக்குள்ள வரக்கூடாது, இந்த கிரவுண்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒன்று சொசைட்டில நீ ஒரு மெடல் எடுத்துட்டன்னா ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருப்பின பிளாக் பீப்புள் வரக்கூடிய பிளேயர்ஸுக்கு
நீ ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவ. அந்த மக்களுடைய நம்பிக்கை உன்னுடைய வெற்றியில இருக்குன்னு சொன்னாரு. அதை உள்வாங்கி விளையாண்டாங்க, ஒலிம்பிக் வரைக்கும் ஜெயிச்சாங்க, வேர்ல்ட்ல நம்பர் 1 வந்தாங்க. That is the confidence we need for Tamil Nadu and India. From Tamil Nadu. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மெடல் தமிழ்நாட்டுக்கான மெடலா இருக்கும். ஜெயிக்கவே முடியாதது அப்படின்னு இந்த உலகம் சொன்ன தமிழ்நாடை பார்த்து நம்மளாலும் ஜெயிக்க முடியும். நீங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மெடல் ஆரம்பிச்சீங்கன்னா அது 100 மெடலா ஒரு நாள் மாறும். அமெரிக்காவே ஒரு நாள் இந்தியா ஜெயிக்கும். அது தமிழ்நாட்டில இருந்து அதிகமா மெடலா மாறும். அப்படி ஒரு ஜெனரேஷனை நம்ம உருவாக்கணும். அப்படி ஒரு ஜெனரேஷன் உருவாக்கும் பொழுது எழுதி வச்சுக்கோங்க, அது ஸ்போர்ட்ஸுக்கான மாநிலமாக மாறும். ஒரு விளையாட்டுக்கான மாநிலம் வரும்போது இளைஞர்கள், யூத் ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியா மாறும். ஹெல்த்தியான சொசைட்டியா மாறும் பொழுது நம்மளை யாராலையும் வெல்ல முடியாத, அதுல பொருளாதாரமா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியா இருக்கும்போது தமிழ்நாடு இன்னும் வார்த்தைகள் உருவாகும். அந்த லிக்கர் கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். இது வரைக்கும் லிக்கரை நான் தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ட்ரக்ஸ் பார்த்தது கூட கிடையாது. தட் இஸ் த ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப். That is a discipline. There is a way of life. இந்த லைஃபை எல்லா யூத்துக்கும் கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆசர் கத்து கொடுத்தது, என்னுடைய கோச் கத்து கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு காலைல 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்க வைக்கிறது. இந்த 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 பிக்ஸை நம்மளுடைய யூத்து கொடுத்துட்டா ஒரு ஹெல்த்தியான சொசைட்டி. யோசிச்சு பாருங்க, 60,000 கோடி இல்லாத ஒரு லிக்கர், மது விற்பனை இல்லாத ஒரு சமூகம், ட்ரக்ஸே இல்லாத ஒரு யூத், தன்னிலை மறக்காம நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு போன் எல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுக்கிட்டு, of course we need a communication, of course we need a social media, but we have to interact with the people, we have to interact with the friends, we have to interact with the mother, father, grandmother, தாத்தா, பாட்டி. இந்த கலாச்சாரம்லாம் நம்ம இன்னி விட்டுட்டு தனிமையா போனோட மட்டும் இருக்கிறோம். ஏன்னா மனிதர்களுடைய பேசுறதே நின்றுச்சு. That is the failure of the society. சோ இது எல்லாரையும் டீம் கேம்னு சொல்லக்கூடிய எனக்கு கொடுத்திய இடம்தான் விளையாட்டு. விளையாடுவோம், விளையாடுவோம், படிக்கவும் செய்யணும், விளையாடவும் செய்வோம். ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை நம்மளுடைய முதலமைச்சர் உருவாக்குறதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ட்ரக்ஸ் டே அன்னைக்கு தமிழக மக்களும் சரி, இங்க கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா யூத்தும் சரி, அன்னைக்கு ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ். இந்த கேம்பெயின் முதல்வர் சொன்ன வார்த்தை, சிஎம் சொன்ன வார்த்தை, ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ். இந்த கேம்பெயின் தமிழ்நாடு முழுசும் பரவ போகுது. எல்லோரும் அன்னைக்கு ரன் பண்ண காத்திருப்போம். ட்ரக்ஸை தூக்கி போடுவோம், விளையாட ஆரம்பிப்போம். ஃபைனல் டெஸ்டினி கோல்டு மெடல் எடுப்போம், ஒலிம்பிக்ல வெற்றி பெறுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.